சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து தனது அதிர்ச்சியையும் வேதனையையும் பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் விஜய். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தாவேகவின் தலைவர் விஜயுடைய சமூக வலைதள பதிவு என்ன சொல்கிறது இந்த விவகாரம் பற்றி? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளேயே மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது சமூக வலைதளத்துல கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும், மேலும் இக்கொடூர குற்றத்திற்கு வேறு எவரேனும் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படக்கூடிய நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்களை அமைத்தல், அவசர கால பட்டன்கள், சிசிடிவி கேமரா, தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துதல், மாநகர பேருந்துகள் அனைத்திலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல், பொது இடங்கள்ல பெண்களுக்கான கழிப்பறை வசதியை மேம்படுத்துதல், அதேபோல் பெண்கள் பாதுகாப்புக்கான அவசரகால தொலைபேசி மற்றும் கைபேசி செயலி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியமானது எனவும், இவை அனைத்தையும் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவை முழுமையாக செயல்படுகின்றனவா என்பதையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவற்றை செய்வதில் எந்தவித சமரசத்திற்கும் உடன்படாமல் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், எந்தவித சூழலிலும் பெண்கள் மன வலிமையுடன் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது தொடர்பாக போதிய சட்ட உதவி மற்றும் உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விழிப்புணர்வை பெண்களுக்கு அவர்கள் கல்வி பயிலக்கூடிய காலகட்டத்திலேயே அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக இந்த விவகாரம் என்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.